ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருஷத்தை 2025 எல்லாருக்குமே போன வருஷம் எப்படிலாம் இருந்துச்சோ தெரியாது. இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையும். போன வருஷம் நிறைய பேர் ஆன்லைனில் நம்மளை ஏமாற்றிட்டு எத்தனையோ பேர் கம்பெனி ஆரம்பித்து போயிருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட அடிமையெல்லாம் நிறையா மாற்றிருப்பீங்க. அதுலேருந்து இந்த 2025 வெளியே வந்துடுங்க. வெளியே புது கான்செப்டுக்குள்ளே போங்க. இந்த வருஷம் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிட்டு இந்த ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம போகிறோம். ஸ்மார்ட் பேன்றது திருச்சியில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற போகிறாங்க. ஓகேங்களா? மேபி சாட்டர்டே ஆர் சண்டே லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த லிங்க் எல்லாமே வாட்ஸ்அப் என்கிட்ட பிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறோம். அது எப்படி இதில் ஒர்க் ஆகும், எப்படி நம்ம ஏர்னிங்ஸ் எடுக்கலாம், எப்படி ஈஸியாக ஒரு 10 to 20 டேஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு 50,000 கிட்ட கிடைக்கும். 100 ரூபா ஆரம்பித்து அது மூலமாக எப்படி நம்மளுக்கு ஒரு 50,000 ரூபாய் கிடைக்குன்ற விஷயம் வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நீங்கள் தெளிவாக கொண்டு போங்க. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் இது. 3 மேட்ரிக்ஸில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? 100 ருபீஸ் தான் நீங்கள் ஒருத்தங்க உதவி செய்ய போகிறீங்க. 100% ஒர்க்கிங் பிளான். ஒர்க் பண்ணாதவங்க இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போவும் நான் சொல்லிடுறேன், அது எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் என்றதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுதான் இவங்க பிளான். இதுக்கு முன்னாடி இதே பிளான் 10 ருபீஸில் வந்துச்சு. அந்த பிளானுக்கு ஒரு வெப்சைட் எல்லாம் ஏதோ பண்ணியிருக்காங்க. யாருன்னே தெரியல. கேரளாவிலேருந்து பண்ணாங்களா என்னன்னு தெரியல, நார்த் இந்தியாவிலேருந்து வந்துச்சான்னு தெரியல. எல்லோரும் 10 ருபீஸ் போட்டிருப்பீங்க. கீழே வர்றவங்களாம் அது ஒரு இதுவாகவே இல்லை, தப்பாக போய் அப்படி இப்படி போய் சேர்ந்துச்சு. ஓகேங்களா? பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் 100 ரூபா ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி பண்ணி 100 ரூபா நீங்கள் உள்ளே போயிட்டாலே உங்களுக்கு கீழே நீங்கள் தான் 3 பேரை கொண்டு வர போகிறீங்க. இந்த 3 பேர் 300 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக வராது. நீங்கள் 3 பேர் கொண்டு வரீங்க. நீங்கள் உங்கள் கீழே 3 பேர் ரெஃபரல் இருக்கணும். இல்லை ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, 2 பேர் மினிமம் நீங்கள் 2 பேரையாவது 3 பேராவது நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் அந்த 3 பேருமே உங்களுக்கு தான் அனுப்ப போகிறாங்க. அந்த 3 பேருமே யாருக்கு அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? அப்போது நீங்கள் 100 ரூபாவை ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் 200 ரூபாவை 2வது லெவலுக்கு மூவ் ஆவீங்க. உங்கள் அப்ளைனருக்கு 200 நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கீழே அந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 3 பேருமே அவங்க கீழே டீம் கொண்டு வரணும். 3 பேர் கொண்டு வர்றப்போ தான் உங்களுக்கு அந்த 3 பேர்கிட்டேருந்து 200 ரூபான்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இதில் ஒருத்தர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் 60 பேர் 70 பேர் நான் சேர்த்துருவேன், 10 பேரை நான் சேர்த்துருவேன் அப்படின்றவங்க ஸ்ப்ளிட்டப் பண்ணி இல்லாதவங்களுக்கு கீழே கொடுக்குறப்போ அந்த நெட்வொர்க் 3 போகிறப்போ உண்மையாகவே ஒரு 10 லெவல் வரைக்கும், நம்ம 9-10 லெவல் வரைக்கும் நம்மளால் கொண்டு போக முடியும். எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 100 ருபீஸ். ஓகேங்களா? நம்ம ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? அவர் ஒரு 3 பேரை ரெஃபர் பண்ணுறாரு. அந்த 3 பேர் நீங்கள் உங்களுக்கு 10 பேர் கூட கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த 10 பேருமே ஒரே உங்களுக்கு கீழே போட்டுட்டீங்கன்னா அது இந்த மாதிரி லெவல் ரீச் பண்ணவே முடியாது. இது ஒரு பிளான் போட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணணும்னா மேலே இருக்கவங்களுக்கு ஒருத்தங்களுக்காக எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். யார் ரெஃபரல் வந்தாலும் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கீழே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உண்மையாகவே இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அப்படி பண்ணுறவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பே வேணாங்க, டெலிகிராமில் நான் இதுவரை ஒரு குரூப் ஒன்று ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? அதில் நீங்கள் வாங்க. ஒருத்தருக்கு கீழே 3 பேர் வந்துருச்சுன்னா அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இல்லாதவங்களுக்கு கீழே கொண்டு போகும். ஒருத்தருக்கும் நீங்கள் தான் லிங்க் அனுப்ப போகிறீங்க. லிங்க் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் 100 ருபீஸ் வாங்கிட்டு லிங்க் அனுப்பிச்சு அவரை ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க. நீங்கள் லிங்க்கை கொடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் லிங்க்கை பேருக்குனே இந்த ப்ராஜெக்டை கெடுக்கிறதுக்குனே என்ன பண்ணுவாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருவோம், பேலாம் பண்ண மாட்டோம். சில பேர் உங்களுக்கு பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருந்தாங்க போன வருஷம். லாஸ்ட்டு 10 ருபீஸ் பிளான், பைசா பிளான்லேயும் அப்படியே வந்துச்சு. அப்படிலாம் இருந்தாங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு
பே நீங்கள் வாங்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்து அவருக்கு ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறப்போ நடுவில் எந்த சிக்கல் குணங்களும் இருக்காது. ஃப்ராட் பண்ணிட்டு போகிறவங்க வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள விட்டுருங்க. நம்ம ஜெயிக்கிறதுக்காக உள்ளே வந்திருக்கோம். ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் 2025 முடியறதுக்குள்ளேயாவது ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்றவங்க மட்டும் உள்ளே வாங்க. ஒரு டீமாக சேர்ந்தோன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். டீம் சேராமல் அப்படி பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. என்னோடய பெஸ்ட்டு டிப்ஸ் டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? பெஸ்ட்டு டெலிகிராம் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். யாரெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுன்றது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிறதுக்காகவே இந்த ப்ராசஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். 100 ரூபா கொடுக்க போகிறோம். இந்த மந்த் எண்டுக்குள்ளே மினிமம் ஒரு 50,000 ரூபாவது ஒருத்தர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் வரைக்கும். ஓகே, நம்மளால் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால் 5 லட்சம் கூட நம்ம எர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம கீழே 3 பேர், அந்த 3 பேருமே ஒர்க் பண்ண ஆரம்பித்து அவங்க கீழே அந்த எல்லாமே ஒர்க் பண்ணாங்கனாலே போதும். ஒர்க் பண்ணாத ஆளுங்களை உள்ளே கொண்டு வராதிங்க. 100 ரூபான்றது கண்டிப்பாக நம்ம 4 பேர் நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம். அவங்கக்கிட்ட சொல்கிறோம். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க 4 பேரை பார்க்குறப்போ ரீச் ஆனால் உண்மையாகவே நல்லபடியாக எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிரும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணுங்கள். யாருமே நம்ம கட்டாயப்படுத்தி இதில் சேருங்கன்னு நம்ம சொல்லலை. இது மாதிரி ஆரம்பிக்கிறத சொல்லியிருக்காங்க. நாளைக்கு லான்ச் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? இது எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி, இது டீம் ஒர்க்கிங் இன்கம் தான். நான் ஸ்டார்டிங்காக ஐடியா போட்டால் எனக்கு கடன் வந்துடும். சத்தியமாக அப்படி கிடையாதுங்க. இதில் அப்படி கிடையவே கிடையாது. ஓகேங்களா? திரும்பவும் நான் சொல்கிறேன், லான்ச் பண்ணோன்னே எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு ஃபஸ்ட்டு வரணுன்ற கான்செப்ட்டு இது கிடையாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ். ஒர்க் பண்ணலன்னா கண்டிப்பாக இதில் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியாது. அதனால தான் ஸ்மால் அமௌண்ட் 100 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 100 ருபீஸ் மூலமாக கண்டிப்பாக உங்களால் ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? சிம்பிளுங்க. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல இன்கம் கண்டிப்பாக கிடைக்கும். லீடர்ஸ் யாராக இருந்தால் கூட எனக்கு 100 ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்றது. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம நண்பர் ஒருத்தர் கார்த்திகேயன்றவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு லிங்க்கை நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா நான் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் நான் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நான் அவருக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கு கொடுத்து ஃபஸ்ட்டு எனக்கு கீழே அவரோட ஐடி நான் போட்டிருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு தேடி கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுக்குறது தப்பு இல்லை இல்லையா? இன்னும் 2 பேர் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் கீழே தான் மற்றவங்கள நான் கொண்டுட்டு வருவேன். எல்லாமே எனக்கு கீழே நான் போட்டுட்டேன்னா யாருக்குமே எல்லாமே கிடைக்காது. இந்த ஆர்டர் படி தான் கிடைக்கும் எல்லாருக்குமே. யாருக்கு வேணுன்றவங்க மட்டும் ஒன்றா கேட்குறப்ப யாருக்கு இல்லையோ அவங்க கீழே நானே கூப்பிட்டு போட போகிறேன். ஓகேங்களா? எல்லாருமே டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.